ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸில் ப்ரமோவுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, திவ்யாவும் சுபிக்ஷாவும் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே யாருமே வந்து பிக் பாஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்கவுங்க தேவைக்காக தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து சுபிக்ஷா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதில் நீங்கள் கூட தான் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் மீறி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பிக் பாஸ் என்ன சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தால் ஸ்க்ரீனை அறுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. ஆமாண்ணே, அது என்னுடைய ஃபீலிங்ஸை நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கு திவ்யா என்ன சொன்னாங்க, நீங்கள் வெளியில் உட்காந்து ஷேர் பண்ணியிருக்கலாமே, ஏன் நீங்கள் ரூமில் உட்காந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்டதுக்கு, ஆமாங்க, எனக்கு அன்றைக்கி பேனிக் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. அன்றைக்கி என்னோடய எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நான் அழுதுட்டேன். அன்றைக்கி டாக்டர்கிட்டலாம் கூட போயிட்டு வந்தேன், அது உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் வந்தார். இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால என்ன அட்ரஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறதுனால நான் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வாலண்டரியாக வரீங்க, நான் அவகிட்ட தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தேவையில்லாத ட்ராமா பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா சொன்னாங்க. விக்ரம் என்ன சொன்னாருனாக்கா, பிக் பாஸ் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அன்றைக்கி ஜெயில் போக சொல்லி சொன்னார், நீங்கள் போனீங்களா, நாங்களாவது அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அன்னைக்கு கூட தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் போகாத கடைசி வரலையும் வெளியிலே தான் இருந்தீங்க, ஜெயில் உள்ளார கூட போகவே இல்லை, இதே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குதே அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொன்னார். இதுக்கு திவ்யா வந்து என்ன சொன்னார்னா, இப்படி என்கிட்ட கத்தி பேச சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லிட்டு போனாங்களா, அதனால் வந்து இப்படி கத்தி பேசுகிறீங்களா அப்படின்ட்டு திவ்யா கேட்டார். அப்போது விக்ரமுக்கு கோவம் வந்து, நானும் என் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருந்த வந்து ஒட்டு கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து கேட்டார். நான் ஒட்டு கேட்கலைங்க, என் ஒய்ஃப் வந்து இங்கே பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கிடையாது, அவங்க இங்கே அவங்கள ஏன் நீங்கள் மீன் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் என் ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, என் ஒய்ஃப். அதுக்கு உடனே திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் ஒய்ஃபை வந்து தப்பாக பேசலை, நீங்கள் அங்கே தனியாக ரூமில் உட்காந்து பேசுனதும் நான் தப்பாக வந்து நான் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு சொன்னதுக்கு திவ்யா, அதுக்கு விக்ரம் சொன்னார், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்றது நானும் மென்ஷன் பண்ணலை, என்ன ரீசனுக்காக நான் அங்கே இருந்தேன் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வர்றதை நீங்கள் முழுசாக முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொன்னாங்க. நான் ஏன் கேட்கணும், நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் மட்டும் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ரூல்ஸ் பண்ணுறத வந்து எல்லாருமே என்னை வந்து கொஷின் கேட்குறதுக்கு வரீங்க. இதில் கம்ருதீன் பார்வதி வந்து என்ன கொஷின் கேட்கும் போது கூட பார்வதி வந்து எதுவுமே கேட்கவே இல்லை கம்ருதீன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்கும் போது எதுக்கு கம்ருதீன் வந்து என்னை மென்ஷன் பண்ணி கேட்டார் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா சொன்னாங்க. திவ்யா வந்து, இனி நான் யார் பேசுகிறதும் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் என்கிட்ட வந்து அதை கிளியராக எனக்கு எக்ஸ்பிளைன் தேவையில்லை, நீங்கள் எப்போ சொன்னாலும் அதை நான் கேட்குற மனநிலையில் நான் இல்லை அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணாங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விடு, அதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சொன்னாங்க. ஆனால் திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இனி எப்போவுமே அவர்கிட்ட நான் பேச விருப்பப்பட மாட்டேன், அவரை பற்றி நான் கேட்குறதுக்கு நான் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது, அவர் இனி எப்போ சொன்னாலும் நான் அதை கேட்கவே மாட்டேன், எனக்கு அந்த ரீசனே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனியாக போயிட்டு திவ்யா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் என்ன சொன்னார், இவங்க என்றைக்கு கேட்குறாங்களோ அது வரையும் நான் வெயிட் பண்ணி நான் கேட்பேன், நான் சொல்லுவேன், என்றைக்கு கேட்குறாங்களோ அன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியாவது நான் அதை முடிச்சிருவேன், இனி வந்து நான் என்னெல்லாம் அமைதியாலாம் இருக்க முடியாது, இனி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அன்னைக்கு நான் கிளியர் பண்ணிவிட்டு நான் போயிட்டே இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்லி முடித்தார் அரோரா கிட்ட. திவ்யாவும் விக்ரமும் சண்டை போட்டது வந்து சரியான காரணமான்றது வந்து உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.